அவசரமாக மதரசாவுக்கான ஏற்பாடு செய்வான் என்று சொல்லி எனக்கு நஜிமாலையும் அது இருந்திருப்பாங்க. எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவாவில் குறிப்பிட்ட ஒரு விஷயம், யா அல்லாஹ் அந்த பிள்ளைகள் யாரையும் மகரமாக்கிறார், இல்மை விட்டு மகரமாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்ற ஒரு துவா உருக்கமாக செஞ்சுட்டு எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க எந்த உஸ்தாதுமாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லக்கூடாது, மதரசாவுடைய எந்த விஷயமும் பேசக்கூடாது, அல்லாஹ் உங்களுக்கு அவசரமாக மதரசாவுக்கு ஏற்பாடு செய்வான் என்று சொல்லி எங்களை அனுப்பிவிட்டாங்க. அதே போல நான் முபாரக் மௌலை எல்லாரும் வந்து ஜமாத்தில் இந்த பைதல் ஜமாத்தோடு சேர்ந்து வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு கடிதம் வருது, காரிசாப்பிட இருந்து நஸ்ரம் காரிசாப் அதிரத்து அவர்களிருந்து கடிதம் வருது, நாவலப்பட்டியில் உங்களுக்கு மதரசாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, எல்லாரும் உங்களோட தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நாவலப்பட்டிக்கு வாங்கினாங்க. அப்படியே நாங்கள் நாவலப்பட்டிக்கு வந்து டவுன் பள்ளியில் அந்த மதரசா ஆரம்பித்தோம். புர்ஹானுதீன் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களும் அந்த நேரம் உஸ்தாதாவும் இருந்தாங்க. அங்கிருந்து கொஞ்ச காலம், ஒரு குறுகிய காலத்தில் ஓய்வு விட்டு அதுக்கு பிறகுதான் மதரசா நாட்டுப்பள்ளிக்கு இங்கே மாற்றப்பட்டது, இடம் மாற்றப்பட்டது. நாட்டுப்பள்ளிக்கு வந்து அங்கேயும் பல வசதி குறைவுகள் இருந்த காலம். பள்ளியில தான் தங்குவோம், பாடமும் அங்குதான், தொழுகையும் அங்குதான், எல்லாம் அந்த பள்ளியில தான் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மற்ற பக்கம் சின்ன ஒரு ஏற்பாடு, சிறு குடிக்கிறதுக்கான வசதி இல்லை. நாங்கள் தான் போய் அந்த பள்ளத்தில் இருக்கிற கிணறு தோண்டினே நாங்கள் தான் அந்த கிணறு தோண்டி தண்ணி கரைச்சி அந்த ஏற்பாடு எல்லாம் எங்களோட மாணவர்கள் நான் சேர்ந்துதான் அந்த கிணறு ஏற்பாடும் செஞ்சோம். அல்லாஹ் கிருபையால அதுக்கு பின்னால ஊருக்கு வந்து இஸ்மாயில் இடத்துல இருக்கிற காலத்துல இந்த அக்குரண பள்ளிக்கு கூப்பிட்டு அங்க கொஞ்ச காலம் இமாமத்துல நிப்பாட்டினாங்க. அதுக்கு பின்னால் நாங்கள் ஊருக்கு வந்து அங்க ஒரு பள்ளிவாசலை ஆரம்பிச்சு அந்த பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட 25 வருட காலமாக இமாமாக இருந்து செஞ்சு கொண்டிருந்த போது இடையிலே சாலியார் அரபிக் கல்லூரி, மகளிர் அரபிக் கல்லூரி சம்மாந்தரை அங்கே இஸ்மாயில் ஹஜ்ரத் அவங்க வந்த நேரம் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்கள் போற நேரம் அங்கேயும் என்ன அரசியல் உட்கார வச்சாங்க பாடம் நடத்துறதுக்கு, விசேஷமாக உருது பாடம். அதில் கொஞ்சம் காலமாக சிறுமை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுதும் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய அப்துல் அசீஸ் ஆஜியார் நடத்தக்கூடிய மதரசா தீனியா, அந்த மதரசாவுக்கும் என்னை அழைத்து உருது பாடம் படிப்பிக்க ஏற்பாடுகள் செஞ்சு அதை படிப்பித்துக் கொண்டிருந்தேன். மருதமணியில ஜெயினம்பு மதரசா, அந்த மதரசாவிலையும் உருது பாடம் கொஞ்ச காலம் படித்து கொடுத்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு சம்மாந்துறையில இர்வான் மௌலை நடத்தக்கூடிய ஒரு மதரசா, அந்த மதரசாவுக்கும் போய் உருது பாடங்களை படிப்பித்து கொண்டு இருந்தேன். இப்படி நம்மளோட காலங்கள் போய்கொண்டு இருந்தது. இப்ப நான் அல்ஹம்துலில்லாஹ் ஓய்வு எடுத்து கொண்டு ஏதோ முடியுமான வரையில தாவத்தில் உழைப்புகளில் ஈடுபட்டு கொண்டு 3-4 ஜமாத்து அப்படி சின்ன சின்ன தியாகங்களை செஞ்சு கொண்டு மஹல்லா வேலை, கஸ்து, மஷூரா அதுகளில் கொஞ்சம் ஈடுபாடு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதில் இன்ஷா அல்லாஹ் மௌத்து வரைக்கும் தீனோட இருந்து ஈமானோட மரணிக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல நீங்கள் துவா செஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ் அந்த இடத்துல ஹஜ்ரத் மௌலூத் ஹஜ்ரத் அவர்களுக்கு விசேஷமாக நாங்கள் எல்லாரும் துவா செய்ய வேண்டியிருக்கிறது. மதரசாவுடைய பிரச்சனை அந்த அந்த நிலைமைகள் உருவான உடனேயே இஸ்மாயில் ஹஜ்ரத்தோட உடனடியாக மஷூரா செஞ்சு அந்த பிள்ளைகள் அவ்வளவு பேரை நாவலப்பட்டிக்கு அனுப்புங்க என்று அந்த ஏற்பாடு அவ்வளவும் செய்தவங்க மருதும் மௌலூத் ஹஜ்ரத் அவர்கள். ஏற்பாடு செஞ்சது மட்டுமில்ல, சாப்பாட்டுக்கான ஏற்பாடுகள், பிள்ளைகள் சரியா சாப்பிட்றாங்களா, ஒழுங்கான சாப்பாடு கொடுதாண்டு சாப்பிடும்போது அப்படியே சுற்றி வளைஞ்சி பார்த்து கொண்டே இருப்பாங்க. பிள்ளைகள் ஒவ்வொரு நிலைமைகளையும் பார்ப்பாங்க. ஒத்து போற நேரங்கள்ல சில்லா போகக்கூடிய காலம் வரும்பொழுது அந்த சில பிள்ளைகளுக்கு அந்த சில்லாவுக்கான ஏற்பாடுகள் இல்லாமல் இருக்கும். அப்படியானவர்களை பார்த்து அவர்களுக்கான ஹதியாக்களை அதற்கு அவங்க ரகசியமாக கொடுத்துருவாங்க. சில பிள்ளைகளுக்கு துணிகள் வாங்கி கொடுப்பாங்க, சிலருக்கு உடுப்புகளை ஜுப்பாக்களை வாங்கி கொடுப்பாங்க, இப்படி கிதாபுகள் வாங்கி கொடுப்பாங்க. இப்படி பலவிதமான சதகா ஜாரியாவெல்லாம் செய்தவங்க தான் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய மருமம் மௌலூத் ஹஜ்ரத் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவங்களோட கபரை வெளிச்சமாக்கி விசாலமாக்கி வைக்க வேண்டும். அந்த தியாகத்தின் மூலமாக இன்றைக்கு மாற்ற அல்லாஹ் எங்களுடைய ஹாஷிமியா மதரசா இலங்கை நாடு முழுக்க பிரபலியம் அடைந்திருக்கிறது. ஒரு தாவத்திர உழைப்பிலும் முன்னேறி இருக்கிறாங்க. அதுபோல மற்ற நாடுகளையும் வெளிநாடுகளிலையும் இந்த மதரசா வியாபித்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் அனைத்துக்கும் முதலாவது கூலி ஹஜ்ரத் இஸ்மாயில் ஹஜ்ரத் அவர்களுக்கும் மௌலூத் ஹஜ்ரத் அவர்களுக்கும்
அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ் அவனுடைய மறுமை வாழ்க்கையை செழிப்பாக்கி வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹ்.